அதிமுக பாஜக கூட்டணியின் தலைமை யார் என்கிற கேள்வி தற்பொழுது எழ ஆரம்பித்திருக்கிறது. உண்மையில் அந்த கூட்டணியில் நடப்பது என்ன என்று அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த சில நாட்களாக நிகழ்ந்து வரும் மரியாதை நிமித்தமான சந்திப்புகள் தமிழக அரசியல் களத்தை தொடர்ந்து பரபரப்பாகவே வைத்திருக்கின்றன. அப்படி நேற்று மதுரை விமான நிலையத்தில் நிகழ்ந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு அதிமுகவின் மக்கள் நல கூட்டணி குறித்து பல கேள்விகளை கிளப்பிவிட்டிருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸும் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவும் சந்தித்துக் கொண்ட போது தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் அதிமுக இடம்பெற வேண்டும் என்ற அமித்ஷாவின் கருத்து தமிழக அரசியல் அரங்கில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என அதிமுக அமைச்சர்கள் சொன்ன நிலையில், எங்கள் கூட்டணி மக்கள் நல கூட்டணி என ராமதாஸ் சொன்ன நிலையில், இனிமேல்தான் கூட்டணிக்கு பெயர் வைக்கப் போகிறோம் என்று ஜெயக்குமார் சொன்ன நிலையில், தேர்தல் தொடர்பான அனைத்து நிகழ்வுகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பெயரிலேயே நடக்க வேண்டும் என்றிருக்கிறார் அமித்ஷா. அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை 2 முறை ஓபிஎஸ்ஸிடம் அழுத்தி சொல்ல வேண்டிய தேவை என்ன என்று கேள்வி எழுப்புகிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். அதே நேரத்தில் பிரதமர் மோடியை முன்னிறுத்த முதல்வர் பழனிசாமியும் ராமதாசும் தயங்குகிறார்கள் என அரசியல் அரங்கில் முன்வைக்கப்படும் மற்றொரு கருத்து அதிமுக கூட்டணியின் அஸ்திவாரத்தையே கேள்விக்குள்ளாக்குகிறது. மோடி மீது தமிழக மக்களுக்கு இருக்கும் அதிருப்தி தங்கள் மீது திரும்பிவிடக் கூடாது என்பதற்காகவே அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என மீண்டும் மீண்டும் சொல்கிறார்களா அதிமுக அமைச்சர்கள் என்ற கேள்வியும் தவிர்க்க முடியாததாகி இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கும் ராமதாஸ் இதுவரை பாஜக குறித்து பேசாததை சுட்டிக்காட்டி அந்த சந்தேகம் எழுப்பப்படுகிறது. மேலும் நேற்று தைலாபுரத்தில் நடந்த விருந்திற்கு பாஜக அழைக்கப்படாததும், இன்று நடந்த பாமக பொதுக்குழுவில் பாஜக என்ற வார்த்தையையே ராமதாஸ் பயன்படுத்தாததும் இங்கே கவனிக்கத்தக்கது. இந்த இடத்தில் பாஜக நிகழ்ச்சிக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் வரவேண்டும் என அமித்ஷா சொன்னது ராமதாஸை மனதில் வைத்துதானோ என்ற சந்தேகம் எழுகிறது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி அமைவதற்கு முன்பே கூட்டணிக்காக அதிமுகவை பாஜக மிரட்டுகிறது என்ற திமுக தலைவர் ஸ்டாலினின் குற்றச்சாட்டு அதிமுக மிரட்டப்படுவதாக நியூஸ்7 தமிழின் இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் அமமுக நிர்வாகி வெற்றிவேலின் குற்றச்சாட்டு போன்றவற்றை நிரூபிப்பது போல் இருக்கிறது ஓபிஎஸ் அமித்ஷா சந்திப்பு என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது.